கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நம்முடைய பிதாவாக இருக்கிறது நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரை கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம நல்ல ஒரு பாடம், தீர்க்க தரிசன பாடம், உலகத்தின் முடிவு, அதுவும் அதன் பிறகு வருகிற தேவனுடைய ராஜ்யம் பற்றிய ஒரு தீர்க்க தரிசன பாடம். இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் நடக்கிறது, இனிமேலும் நடக்கப் போகிறதாய் இருக்கிறது. நல்ல ஒரு தீர்க்க தரிசன பாடம். அதனால் இன்றைக்கு நம்ம ஒரு உலக முடிவு நாட்களுக்கு கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாடு பாடமாக இருக்கும். நமக்கு தெரியும், முதலாம் உலகம் என்று சொல்லப்படுகிற நோவா காலத்தில் இருந்த அந்த உலகம், ஆதாமிலிருந்து நோவா வரையிலும் இருந்த அந்த காலப்பகுதி முதலாம் உலகம் என்று சொல்லப்படுகிறது. அது ஜலப்பிரளயத்தினாலே பெரிய அழிவுக்குள்ளாக போய்விட்டது. அந்த உலகத்தில் நோவாவும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள்கிற 8 பேர் மாத்திரம் அங்கே பிழைத்தார்கள். இதை குறித்து ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் பேதுரு எழுதும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதாக அறியாமல் இருக்கிறார்கள் என்று பேசப்படுகிறது. அதனால் இந்த முதலாம் உலகம் ஜலப்பிரளயத்தினால ஒரு பெரிய அழிவுக்கு போய்விட்டது என்று வேதம் நமக்கு தெளிவாக பேசுகிறது. இதை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த உலகம், முதலாம் உலகம் அழிவுக்கு போய்விட்டது என்றால் இந்த பூமி ஆகிய இந்த பிளானட் அல்ல, இந்த பூமியில் உள்ள கிரியைகள், மனுஷர்கள், அவருடைய அமைப்புகள் எல்லாம் பெரிய அழிவுக்கு போய்விட்டது. நோவாவும் அப்படி 8 பேர் மாத்திரம் அங்கே காப்பாற்றப்பட்டார்கள். வேலையின் மூலமாக இதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியே இப்பொழுது இருக்கிற இந்த உலகம், இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற உலகம் 2ஆம் உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகம் கூட அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அக்னியினாலே அழிக்கப்படும் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதை படிக்கிற 2 பேதுரு அன்றைய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற இந்த வானம், இந்த பூமி என்று தெளிவாக, முதலாம் உலகம் எப்படி ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததோ அப்படியே இப்பொழுது இருக்கிற உலகம் அக்னியினாலே அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த உலகம் பெரிய அழிவுக்குள்ள போன பிறகு 3வது உலகம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ராஜ்யம், நீதியான ஒரு ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அந்த உலகத்திலே நீதி வாசமாயிருக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கூட படிக்கிற 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி புதிய வானம், புதிய பூமி, அதில் நீதி வாசமாயிருக்கும். இதை குறித்து இன்னும் தீர்க்க தரிசனங்களாக அநேக இடங்களிலே பேசப்படுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 65:17 இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்படியே வெளிப்படுத்தல் 21, 3, 4 வசனங்களில் எல்லாம்
இந்த புதிய வானம் புதிய பூமி குறித்து பேசப்படுகிறது. இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அதனால் இன்று இருக்கிற இந்த உலகம் பெரிய அழிவுக்கு போவதா இருக்கிறது. இந்த உலகம் ஏனென்றால் பெரிய அநீதி நிறைந்து தேவனுடைய பார்வையிலே பாவம் நிறைந்ததாக, குழப்பங்கள், பஞ்சங்கள், மனுஷர்கள் அவருடைய இருதயங்கள் எல்லாம் பாவம் சிந்தை அப்படி பெருகி போய் யுத்தங்கள், கலகங்கள், இப்படி இந்த உலகம் இந்த நாளிலே ஒரு ஜனங்களுக்கு பயம் இருக்கிறதாக இயற்கையினாலே வருகிற அழிவுகள் நாம் கேள்விப்படுகிறோம். பெரிய மழை பெய்து தண்ணீர் அப்படியாக அழிவு கொடுக்கிறது. இன்னும் பூமி அதிர்ச்சிகள், பயங்கரமான இப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு போகிறதாக இருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த வேதம் சொல்லுகிற அநேக தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்புகளை இன்றைக்கு அநேகம் கேட்கிறார்கள். அதை ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்வது, அதை கேட்டு அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஏன் அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. சில காரணங்கள் நாம் பார்ப்போம் என்றால், இன்றைக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது. எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவை எப்போ நடக்கப் போகுது அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இன்றைக்கு அநேக இடத்துல இருக்கிறது. அது நடக்கும்போது பார்த்து கொள்ளலாம், இப்போ நமக்கு என்ன என்று அநேக அப்படிப்பட்ட ஒரு சிந்தையுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே தீர்க்க தரிசனங்களை குறித்து புரிந்து கொள்ளுகிற விதம் அநேகர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பேசிக்கொண்டு இருப்பார்கள். இதை அநேகர் அதை புரிந்து கொள்ளக்கூடாமல் இருக்கிறது. கரெக்டாக சரியாக நாம் புரிந்து கொள்ளும் விதமாக ஸ்பெசிபிக்காக இந்த தீர்க்க தரிசனங்களை அநேகரால் பேசப்படுகிறது இல்லை. உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல நாம் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் அங்கே சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுந்து வந்தது என்று பார்க்கிறோம். அந்த மிருகத்துக்கு 7 தலைகள் 10 கொம்புகள் இருந்தது. அது பயங்கரமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த மிருகம் என்ன, இந்த சமுத்திரம் என்றால் என்ன, அது அங்கே 7 தலைகள் என்றால் என்ன, 10 கொம்புகள் என்றால் என்ன, இவையெல்லாம் ஒரு அடையாள பாஷையில சொல்லப்பட்டது. இதற்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான வியாக்கியானங்கள், விளக்கங்கள் கொடுக்கிறதாக இருக்கிறது. நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். சமுத்திரம் என்றால் வேதத்தில் சொல்லப்படுகிறது, கொந்தளிக்கிற ஜனம் சமுத்திரத்தை போல் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கர் கொந்தளிக்கிற ஜனத்தை போல, ஜனம் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து ஒரு மிருகம் வெளியே வருகிறது என்று நாம் பார்க்கும்போது, மிருகம் மனுஷரை விட தாழ்ந்தநிலையில் இருக்கிற ஒரு மிருகம். அப்படி என்றால் ஒரு ரொம்ப குணாம்சத்தில் தாழ்ந்த, அதாவது பரிசுத்த பண்புகள் இல்லாத ஒரு அமைப்பு என்று அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மிருகம். அப்படியே 7 தலைகள் என்று நாம் பார்க்கும்போது, தலை என்பது நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தை. அப்படியாக
இருக்கிற அவருடைய கிரியைகள், எண்ணங்கள், சிருஷ்டிப்பின் அந்த காரியங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அதைத்தான் 7 தலைகள். இது 7 கூட அது 7 காலப்பகுதியை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படியே 10 கொம்புகள் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், கொம்பு வல்லமை, அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த 10 கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே ரோம் ராஜ்யத்தின் அந்த ஒரு மைய பகுதிக்கு 10 ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து ஆதரவு தந்தது என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்படும். இப்படி இவைகள் நாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடாத அளவிலே பயமுறுத்துகிற விதமாக இருக்கிறது. இவைன்னா அதில் நம்ம பார்க்கும்போது அங்கே 17ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல், 17ஆம் அதிகாரத்தில் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு மகா வேசி என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இது யாரு? மகாவேசி திரளான தண்ணீர்கள் மேல் அங்கே உட்கார்ந்திருக்கிறது என்று பார்க்கும்போது அதிலே அந்த வசனம் சொல்கிறது. அதிலே 15ஆம் வசனம், அந்த தண்ணீர்களுக்கு என்ன விளக்கம் படியுங்கள். இன்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். பார்த்தீங்களா? அந்த ஜனங்கள், கூட்டம், பாஷைக்காரர், அந்த ஜனங்களை பற்றி நான் திரளான தண்ணீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே மகா வேசி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கெட்டு போன சபையை அங்கு அடையாளப்படுத்துகிறது. வேசி என்று சொல்லும் போது அது ஒரு ஆவிக்குரிய வேசித்தனம், ஆவிக்குரிய வேசித்தனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளன் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்காக சபை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும், அந்த மணவாளனுக்காக. இது கெட்டு போன சபை, பொய் போதனைக்கு உள்ள சபை என்ன செய்தது? உலக ராஜ்யங்களோடு, ராஜாக்களோடு சேர்ந்து உலகத்தை ஆளுகை செய்ய, அதுதான் அங்கே மகா வேசி என்று வேதம் அடையாளப்படுகிறது. அப்படியே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறார்கள். அந்த ஸ்திரீ சூரியனை தலையிலே அணிந்திருக்கிறார்கள். அப்படியே அந்த ஸ்திரீயின் பாதத்தில் சந்திரன் இருக்கிறது. அதன் தலையிலே 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருக்கிறது. இது எதை அடையாளப்படுத்துது? இதெல்லாம் அடையாள பாஷையில எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஸ்திரீ யாரை அடையாளப்படுத்துகிறார் என்றால், அது நல்ல சபை அடையாளப்படுத்துகிறது. சபைக்கு தலையில சூரியன் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த சத்தியங்கள் இதை அடையாளப்படுத்துகிறது. ஆவிக்குரிய உண்மையான சத்தியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது. அப்படியே அதை சூரியன் சத்திய வெளிச்சத்துக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்படியே அதன் பாதத்தில், அந்த ஸ்திரீயின் பாதத்தில் சந்திரன் இருக்கிறது என்றால் அது சூரியனின் வெளிச்சத்தை வாங்கி அந்த சந்திரன் பிரதிபலிக்கும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த அநேக சத்தியங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள அங்கே நடந்த சம்பவங்களோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது பிரகாசிக்கிறதாக இருக்கும். அது உதாரணத்துக்கு சொல்லும் போது அங்கே ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் அங்கே தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை அங்கே பலி செலுத்த போகிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலியாக எல்லா உலக ஜனங்களின் பாவத்தை அவர் மேல் சுமத்தி அவர் பலியாக கொண்டார். இப்படியாக
பழைய ஏற்பாட்டில் நடந்த அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே நடக்கிற அநேக அந்த சத்தியங்களுக்கு அதை படும்போது அந்த சூரிய வெளிச்சம் அந்த சந்திரனில் பட்டது போல அந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கிறதா இருக்கிறது. அப்படியே 12 நட்சத்திரங்களை அந்த ஸ்திரீ தலையில கிரீடமாக அணிந்திருந்தார். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் 12 அப்போஸ்தலர்கள் சபைக்கு பில்லர்களாக இருக்கிறார்கள். இது அந்த ஒரு உண்மையான கற்புள்ள சபையை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. இவைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவைகளை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான வியாக்கியானங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து அதிகமாக ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த நாளில் இருக்கிறது. வேதம் பாருங்கள், வேதம் தேவ ஞானத்திலே பரிசுத்த தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியின் உதவியினாலே எழுதப்பட்டது. அதனால எல்லாராலும் சாதாரணமாக படித்த உடனே புரிந்து கொள்ளக்கூடாதபடி வேதம் ஒரு மறைவாக அங்கே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும் போது வேதத்தை முத்துக்களுக்கும் அப்படியே பசும் பொன்னுக்கும் ஒப்பிட்டு பேசப்படுகிறது. நாம் இந்த நாட்களிலே பசு பொன் முத்து இவைகள் சுலபமாக கிடைக்காது. அப்படியே வேதம் நாம் படித்தவுடனே அதன் காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் போது சங்கீதம் 119:72 சங்கீதம் 119:72 அநேகமாயிரம் பொன் வெளியை பார்க்கிலும் நீர் விளக்கின வேதமே எனக்கு நலம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளி பார்க்கலாம், நீர் விளக்கின வேதமே எனக்கு நல்லது. அப்படி அதிலே கூட 127 அதனால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக உமது கற்பனைகள் எல்லாம் பிரியப்படுகிறேன் என்று. அதனால தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவாக வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அதை நாம் ரொம்ப கருத்தோடு அதிக நேரம் செலவிட்டு அவை வார்த்தைகளை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். அதனால நம் வேதத்தை ஒரு அதிகாரம் நான் படிக்கிறேன் என்று அல்ல, அதை கனமாக அதிக நேரம் கொடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லும் போது ஏசாயா 34:16-17 படித்து பாருங்கள். நாங்கள் வேதத்தை நாம் தேடி ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரொம்ப தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் நாம் பார்க்கும்போது சாதாரணமாக படிக்கும் போது ஏசாயா 28:10-13 வசனங்களில் நாம் படிக்கும் போது சாதாரணமாக படித்தால் என்ன நடக்கும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும் படிக்கும், சிக்குண்டு பிடிபடும் படிக்கும், கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக வைத்திருக்கிறது என்று அங்கே வசனம் பேசுகிறது. அதனால நாம் சாதாரணமாக படிக்கும் போது நாம் சில வேளைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் சிக்குண்டு பிடிபடும் படிக்கும், அங்கே பின்னிட்டு விழுந்து நொறுங்கும் படிக்கும். அதனால் இப்படிப்பட்ட அநேக தவறான புரிந்து கொள்ளுதல்கள் வந்துவிடும். அதனால அங்கே வேதத்தில் நாம் படிக்கும் போது
தேவன் ஒரு முழு பேப்பரில் தேவனுடைய அந்த சத்திய வசனங்களை வார்த்தைகளை எழுதி அதை கிழித்து அங்குமிங்குமாக வைத்திருக்கிறார். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக வைத்திருக்கிறார். இதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இது ஏசாயா 28:9 நாம் படிக்கும் போது, அதாவது இந்த சத்தியத்தை யாருக்கு வெளிப்படுத்துவார் என்பதை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்படப்பட்டவர்களுக்குமே. யாருக்கு போதிப்பார்? அறிவை போதிப்பார். யாருக்கு அறிவை போதிப்பார்? உபதேசங்களை உணர்த்துவார் என்றால் பால் மறக்கப்பட்டவர்கள், பால் மறந்தவர்கள், சிறு பிள்ளைகள் தான் பால் குடிக்கும். அது எப்பொழுதும் அதே பாலை குடித்துக் கொண்டிருந்தால் எப்படி திடமான ஆகாரங்கள் சாப்பிட வேண்டாம் தான் அந்த பிள்ளையை ஒவ்வொரு நாளும் வாழும். அப்படியே அவைக்குரிய விஷயத்துல இன்றைக்கு அநேக சபைகள் ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சிக்கிறார், அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார், இப்படி ஒரு பால் போன்ற போதனைகள். இது உண்மைதான். இயேசு நம்மை ரட்சிக்கிறார், இயேசு நமக்காக மரித்தார், உண்மைதான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இதைவிட மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். இன்னும் ஒரு இடத்துல இந்த விருப்பங்களில் எழுதும் போது, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று எழுதுகிறார். அப்படி கிறிஸ்துவின் சாயல் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும். இதுதான் பலமான ஆதாரம். அதற்கு பலமான சத்தியங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள், அநேக வெளிச்சம் நமக்கு தேவையாக இருக்கிற ஆழமான சத்தியங்களை நாம் கற்று தேடும் போது நாம் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாசத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்போம். அதுதான் அந்த யாருக்கு அவர் அந்த சத்தியங்களை போதிப்பார் என்றால், இந்த பால் ஆதாரமாகிய பேசிக் பாடங்களை திரும்ப பேசிக்கொண்டிருந்தால் அதில் வளர முடியாது. அதனால வேதத்தை நாம் அதிக வாஞ்சியோடு தாகத்தோடு செபித்து தேவாவின் பலத்தில் நாம் படித்து தியானித்து அதிக நேரம் செலவழித்து அப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சபைகள், அநேக சபைகள் கூட தேவனுடைய வார்த்தை அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பாடல்கள், ஆராதனைகள் என்ற பெயரிலே பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு அப்படியாக இருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் முதலாவது நாம் படித்திருக்கிறோம். அதாவது தேவன் தம்முடைய வார்த்தைகளை மற்ற எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், அவருடைய எல்லா சிருஷ்டிகளை பார்க்கலாம் அதை முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அதனால வேதத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து முன்கூட்டியே அறிந்து மனுஷர்களுக்கு அதை தீர்க்க தரிசனங்களாகவும் அநேக வார்த்தைகளை எழுதி அதுதான் தீர்க்க தரிசனங்கள். நடந்து முடிந்தது இருக்கிறது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது கூட இருக்கிறது, இனிமேல் நடக்கப் போகிறது கூட இருக்கிறது. தேவன் முன்னறிகிற தேவன், வரப்போகிறதெல்லாம்
அறிந்து அவர் முன்னதாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிந்து கொள்ளும் விதமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதன் ஹிஸ்டரி ரிட்டன் இன் அட்வான்ஸ் என்று சொல்லுகிறார். அதாவது வரலாறு முன்னதாக எழுதப்பட்டு வேதமாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே பேசுவதுதான் இந்த பரிசுத்த தேவன் நம்முடைய அனந்த ஞானத்தில் வரப்போகிறது எல்லாவற்றையும் முன்னறிந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள், சிலுவை மரணத்தை குறித்து மிகவும் தெளிவாக அது நம்முடைய கண்களிலே காட்சியாக படும் விதமாக அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாக பார்த்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவைகளை எழுதி வைத்தார். அதிலே அங்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறும். நம்முடைய மீட்களில் நினைத்து அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நினைத்து அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல வாய் திறப்பாத ஆட்டை போல இருந்தார், கொண்டு போகப்பட்டார் என்றெல்லாம் தெளிவாக இங்கே புதிய ஏற்பாட்டில் எப்படி நடந்ததோ அப்படியே எழுதப்பட்டது. அப்படியே 53:9 நாம் படிக்கும் போது துன்மார்க்கரோட அவருடைய சரீரத்தை படிக்கிறோம். துன்மார்க்கரோடே அவரை பிரேதக்குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அப்படி அது அப்படியே நிறைவேறுது. அதாவது அந்த நாட்களில் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சரீரங்களை அதற்கு எந்த ஒரு கனமும் கொடுக்க மாட்டார்கள், அதை தூக்கி அங்கே போட்டு விடுவார்கள். அங்கே கனா என்று சொல்லப்படுகிற அந்த குப்பைகளோடு சேர்த்து அது அப்படியே எரிக்கப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு செல்வந்தனான யோசேப்பு என்று நினைக்கிறேன். ஒரு மிகவும் ஒரு பெரிய செல்வந்தரை எப்படி அடக்கப்படுவார்களோ அப்படி வாசனை பொருட்கள் எல்லாம் வைத்து அவரை துணிகளிலே சுற்றி அங்கே புதிதாக கட்டப்பட்ட கல்லறையில் இவையெல்லாம் துல்லியமாக இந்த வார்த்தை எப்படி உரைக்கப்பட்டதோ அப்படியே நிறைவேறுகிறது. அதுதான் தேவனுடைய அனந்த ஞானம். அப்படியே தேவன் அவருடைய ஞானத்திலே சந்தனத்தையும் அப்படியாக எழுதி வைக்கிறார். யூதர்கள் அங்கே சிறைப்பட்டு போவது, உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுவது, இவையெல்லாம் அப்படியே நடந்தது. அப்படியே ஒரு நேரம் வரும்போது அவர்கள் உலகம் முழுவதிலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்கள் தேசத்துக்கு வருவது, இவைகள் எல்லாமே சரியாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் தேவனுடைய ஞானத்தை குறித்து பேசும்போது யோபு 37ஆம் அதிகாரத்தில் 23-24 வருஷங்கள் 37-23 சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றார். சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க ஞானி என்று நினைத்து கொண்டால் தேவன் அதை அவரை திரும்பி கூட அப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். தேவன் ஞானம், அவருடைய ஞானத்தை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படியே யோபு 36:26 அதிலே இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது.
அறிய முடியாது. மகத்துவம் உள்ளவர். கீழ வசனங்களில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இடி முழக்கம் அவரை பற்றி எடுத்துரைக்கும் என்று சொல்லலாம். இடி முழக்கம், மின்னல், இடி முழக்கங்கள், அப்படியே புயல் காற்று அவர் சீற்றத்தை சொல்லும் என்று அது கீழ வசனங்களிலே வருகிறது. இவையெல்லாம் நம்முடைய ஞானத்துக்கும் நம்முடைய பலத்துக்கும் அற்புதமாக தேவனுடைய ஞானம் இருக்கிறது. அப்படியே பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி புதிய ஏற்பாட்டில் 300 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 300 வசனங்கள் பற்றிய இரண்டாம் வருகை பற்றி. அதாவது புதிய ஏற்பாட்டில் 37 வசனத்துக்கு ஒரு வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை எவ்வளவாக முக்கியப்படுத்தி வேதம் பேசுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இந்த உலக தேசத்தை ஆளுகை செய்வது குறித்து கூட வேதம் அங்கே தெளிவாக முன்குறித்து எழுதியிருக்கிறது. அந்த ஆளுகை எப்படி, எவ்வளவு காலம் இருக்கும், அதன் பிறகு அந்த ராஜ்யத்தை யார் ஆளுகை செய்வார்கள் என்று கூட வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இவையெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய அனந்த காலத்தில் அவைகள் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் நாம் இந்த நாளிலே ஒரு காரியத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க போகிறோம். உலக அரசாங்கங்கள் பற்றியும் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வீழ்ச்சி பற்றி நாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தின் முடிவு பற்றியும், அப்படியே தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருகிறது என்பது குறித்து கூட அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் கிமு 620 530 கிறிஸ்துவுக்கு முன்னே 620 530 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தானியேல் அங்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை நாம் படிக்கலாம். தானியேல் 2:1. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கவிழ்ந்தது. அங்கே நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜாவை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த ராஜா பாபிலோன் தேசத்து ராஜாவாக இருக்கிறார். முதல் ராஜா பாபிலோன் ராஜா. இந்த பாபிலோன் அந்த நாட்களில் ஒரு உலக பேரரசாக உலகத்தையே ஆளுகை செய்கிறதாக இருந்தது. இந்த நேபுகாத்நேச்சார் பற்றி சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும். ரொம்ப நல்ல ஃபேமஸான ஒரு ராஜா. உலக 7 அதிசயங்களிலே ஒரு அதிசயமாக தொங்கு தோட்டம் அமைத்தவர் இந்த நேபுகாத்நேச்சார். அதனால இது எல்லாருக்கும் இது தெரியும், அநேகருக்கு இது அறிந்திருக்கிறார். இப்படி இந்த ராஜா ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்க்கிறார். அந்த சொப்பனத்தை பார்த்து பயந்து இரவு தூக்கத்திலிருந்து எழுதுகிறார். ஆனால் தூக்கத்திலிருந்து எழுப்பின பிறகு அவர் பார்த்த அந்த கனவை மறந்துவிட்டார். உடனே ஒரு ராஜாவாயிற்று. அங்கு அரண்மனையில் இருக்கிற எல்லா ஞானிகள், எல்லா அங்கே ஜோசியக்காரர் எல்லாரையும் அங்கே அழைக்கிறார். சயின்டிஸ்ட் எல்லாம் அழைக்கிறார். அழைத்து, நான் இது மாதிரி ஒரு கனவு கண்டேன், ஆனால் நான் அதை மறந்து விட்டேன். நீங்கள் அந்த கனவை சொல்ல வேண்டும், அதற்கு விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அப்படி சொல்லுகிறவர்களுக்கு நான் அதிக கனம் கொடுத்து அவர்களுக்கு வெகுமதி பரிசுகளை கொடுத்தேன் என்று. இதை கேட்டு
அந்த அரண்மனையில் உள்ள அந்த ஜோசியக்காரர்கள் ஞானிகள் எல்லாம் ராஜாவினிடத்திலே வந்து, ராஜாவே, நீங்கள் பார்த்த கனவை எங்களுக்கு முதலாவது சொல்லுங்கள், அப்பொழுது நாங்கள் அதற்கு விளக்கம் கொடுப்போம் என்று கேட்கிறார். ஆனால் இல்லை, நான் கனவு சொல்ல மாட்டேன், கனவை மறந்து விட்டேன், நீங்கள் அந்த கனவையும் சொல்ல வேண்டும், அதற்கு விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள், இது மிகுந்த கடினமான காரியம், இது எந்த மனுஷனாலும் சொல்லக்கூடாது, தேவன் கடவுள் என்பவர் ஒருவரால் மாத்திரமே இது சொல்ல முடியும் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ ராஜா மிகுந்த கோபம் அடைந்தவராய் எல்லா ஞானிகளையும் ஜோசியர்களையும் எல்லா சயின்டிஸ்ட் எல்லாரையும் கொலை செய்து விடுங்கள் என்று அங்கே உத்தரவு போடுகிறார். அங்கே அந்த காவல் தலைவன் ஆரியேகு என்று ஒருத்தர் இருக்கிறார், அவரிடத்தில் எல்லாரையும் கொண்டு போடுங்கள் என்று அங்கே உத்தரவு. அப்பொழுது அங்கே ஞானிகளாக இருக்கிற தானியேல், அவருடைய தோழர்கள், நமக்கு தெரியும், சாத்திராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்கள் எல்லாம் ஞானிகள் லிஸ்டில் இருக்கிறார். இவர்களை தேடுகிறார். ராஜாவின் கட்டளை அவர்களை கொண்டு போட வேண்டும். அப்பொழுது தானியேல் அங்கே வந்து அந்த காவல் தலைவரிடத்தில் பேசுகிறார். என்ன விவரம், ஏன் இப்படி உத்தரவு என்று சொல்லும் போது இந்த காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது தானியேல் ராஜாவிடம் போய், இதற்கு நீங்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று ஒரு அவகாசத்தை பெற்றுக்கொண்டு அவர் வீட்டுக்கு போய் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் செபிக்கிறார். செபிக்கும் போது அங்கே பரலோகத்தின் தேவன் ராஜா அந்த கனவை, அந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். படிகள் வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அங்கே தானியேலுக்கு மறைப்பொருளை பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்தினார். மிகுந்த சந்தோஷப்பட்டு பரலோகத்தின் தேவனை அங்கே தானியேலும் அவருடைய தோழர்களும் துதித்து ஸ்தோத்தரிக்கிறார்கள். ஞானிகளுக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர், அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர், இருளில் இருப்பதை அவர் அறிவார் என்று அங்கே தேவனை துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டு அந்த காவல் தலைவரிடத்திலே தானியேல் போய் பேசுகிறார். ராஜாவினிடத்திலே தகவல் சொல்லும்படி அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே தானியேலை ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அங்கே படிகள் 26ஆம் வசனம். ராஜா பெல்ஷாத்சாரிலும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். நீங்கள் அறிவிக்க கூடுமோ என்று ராஜா தானியேலை பார்த்து, அப்போ தானியேல் அந்த சொப்பனத்தை சொல்லத் தொடங்கும்படி 29 ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீ படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழுப்பிட்டு, அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். ராஜா தூங்க போறதுக்கு முன்ன, நான் இப்போ ராஜாவா இருக்கிறேன், எனக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்ற அந்த சிந்தனையோடு படித்து தூங்கும் போது தேவன் அதை அவருக்கு ஒரு கனவாக கொடுக்கிறார் என்று சொல்லி 31ஆம் வசனம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. ரூபம் பயங்கரமாய் இருந்தது. சிலையை பார்த்திருக்கிறார். அந்த சிலையை நாம் பார்க்கும்போது அதன் தலை பசு பொன்னாக இருக்கிறது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருக்கிறது, அதன் வயிறும் தொடையும் வெண்கலமாக இருக்கிறது, அதன் கால்கள் இரும்பும்,
அதன் பாதங்கள் பாதி இருக்கும், பாதி களிமண்ணாக இருக்கிறது. அப்படி இவைகளை ராஜாவினிடத்திலே சொல்லுகிறார். அப்படியே அடுத்ததாக 34ஆம் வசனம் படியுங்கள். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாக்கி அந்த பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. பார்த்தீங்களா? அப்போ கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அது பெரிய சிலையில் அந்த பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலம் எல்லாத்தையும் அப்படி மோதி பாதத்தில் மோதி அதை நொறுக்கி போட்டார். 35ஆம் வசனம். இரும்பும் அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடைக்காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. சிலை அந்த கல் பாதத்தில் விழுந்து அதை நொறுக்கி, நம்ம தெரியும், நம்ம களத்தில் போரடிக்கிற அந்த தூசு போல அது ஏங்க அதுக்கு இடமே இல்லாமல் அதை காற்று அடித்து கொண்டு கல், இந்த சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் இதுதான் சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொல்லி இன்னும் பேசுகிறார். அந்த பொன்னான அந்த தலை நீங்கள் தான் ராஜாவே. பாபிலோன் பற்றி அங்கே நாம் படிக்கும் போது அந்த ராஜா அந்த பாபிலோன் தேசம் மிகுந்த செல்வ செழிப்புள்ளதாக அநேக தேசங்களை வென்று அந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து பெரிய செழிப்புள்ளதாக இருந்தது. இதை குறித்து ஏசாயா 14:4 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே பொன்னகரி என்று அந்த பாபிலோனை குறித்து சொல்லப்படும். கோல்டன் சிட்டி, அப்படிப்பட்டது பாபிலோன். அதனால அந்த பொன்னான தலை நீங்களே என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, உமக்கு பின்பாக உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் வரும். அது மேடோ பெர்சியா ராஜ்யம். இதுதான் அந்த கை அப்படியே 2 ராஜ்யங்கள் சேர்ந்தது. அதுதான் கையை அப்படியே கட்டினது போல இருக்கும். அது வெள்ளி. இது குறித்து அங்கே பேசுகிறார். மூன்றாவதாக வெண்கலம், அது கிரீக் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. நான்காவது இரும்பு, ரோம் ராஜ்யம். அது மிகவும் கடினமானதாக, தரம் குறைந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு ராஜ்யங்களும் அது கீழே வர அதனுடைய தரங்கள் குறைவாக காணப்படும். வெள்ளி வருகிறது, தங்கத்துக்கு அடுத்தது வெள்ளிக்கு அடுத்தது வெண்கலம், அதன் பிறகு இரும்பு, அதன் பிறகு பாதங்களை நாம் பார்க்கும் போது அங்கே 10 விரல்கள், அது இரும்பும் களிமண்ணுமாக சேர்ந்து அங்கே இது என்னை அடையாளப்படுத்துகிறது என்றால், அங்கே களிமண் ரிலீஜியஸ் சிஸ்டம், மத அமைப்புகளை அங்கே அடையாளப்படுத்துகிறது. அப்போ ரோமம் ராஜ்யத்தோடு சேர்ந்து இந்த மத அமைப்புகளும் சேர்ந்து அதிகாரம் ஆளுகை செய்ய ஆரம்பித்ததை இது அடையாளப்படுத்துகிறது. இப்படி கடைசியாக பார்க்கும்போது இந்த ரோம் ராஜ்யம் 10ஆக பிரிந்து அங்கே ஆட்சி செய்தது. அதுதான் 10 விரல்கள் அங்கே அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. இப்படி வேதம் தெளிவாக அந்த ராஜாவுக்கு தரிசனத்தை காண்பித்து, சொப்பனத்தை காண்பித்து, அதன் மூலமாக தேவனுடைய மனுஷனாகிய தானியேலால் அந்த சொப்பனம் அங்கே சொல்லப்படுகிறது. இது சரித்திரத்தில் நடந்த ஒரு காரியம். எந்த ஒரு சரித்திர ஆசிரியரும் இதை குறித்து கேள்விப்பட்டிருப்பார்கள். பாபிலோன் உலக ராஜ்யம், அதன் பிறகு பெர்சியா, அதன் பிறகு கிரீக் ராஜ்யம், அதன் பிறகு இப்படியாக சரித்திரத்தில் நடந்த காரியத்தை
தேவன் முன்னதாக அங்கே தானியேலுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இதன் காலங்கள் பற்றி சொல்லும்போது தெளிவாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் கிமு 605 539 வரையிலும் பாபிலோன் ராஜ்யம் அங்கே ஆளுகை செய்து கொண்டு இருந்திருக்கிறது. அடுத்ததாக 539 கிமு 539 331 வரை மேதோ பெர்சியா என்ற இந்த 2 ராஜ்யங்கள் அந்த பாபிலோனை முற்றுகையிட்டு மேற்கொண்டு ஜெயித்து அவர்கள் ஆளுகை செய்தார்கள். அடுத்ததாக பார்க்கும்போது 3வது ராஜ்யம் கிமு கிறிஸ்துவுக்கு முன்ன 331 கிபி 168 வரையிலும், கிறிஸ்து பிறகு 168 வரையிலும் கிரீக் ராஜ்யம் அங்கே 331 முதல் கிமு 168 வரையிலும் கிரீக் ராஜ்யம். அங்கே நாம் அறிந்திருக்கிறோம் மாவீரன் அலெக்சாண்டர். அப்படியே கிமு 168 முதல் கிபி 476 வரையிலும் ரோம் ராஜ்யம். இவையெல்லாம் உலக ராஜ்யங்கள், உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜ்யம். இப்படி 4 ராஜ்யங்கள் சரித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து போயிடுச்சு. இது அந்த ரோம் ராஜ்யம் பற்றி தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் படிங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். அது தரம் குறைந்ததாக இரும்பு, முதலாவது பொண்ணு, அதன் பிறகு வெள்ளி, அதன் பிறகு வெண்கலம், இப்படியாக தரம் குறைந்து கொண்டே வந்து கடைசியாக இரும்பு. இது மிகவும் ஒரு கொடுமையான ஆட்சியாக இருக்கிறது. இந்த ஆளுகையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த ரோம சேனைகள் தான் ஆண்டவர் இயேசுவை கொடுமைப்படுத்தி சிலுவையிலே மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அதன் பிறகு இந்த ரோம ராஜ்யம் 10ஆக பிரிந்தது. இப்போ 476 பிறகு அந்த ரோம ராஜ்யம் 10ஆக பிரிக்கப்படுகிறது. அதுதான் அந்த கால விரல்கள், 10 விரல்கள். அதிலே களிமண் அப்படி என்றால் மற்ற அமைப்புகள் அந்த ரோம ராஜ்யத்தோடு சேர்ந்து ஆளுகை செய்தது. இந்த 10 ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது கூட ஏன்ஷியன்ட் நேம் என்று கொடுக்கிறார். பிராங்க், அலுமினி, ரிசிகோஸ், சூவி, இப்படி எருளி, ஆஸ்ட்ரோகோஸ், இப்படியாக பழைய ஏன்ஷியன்ட் நேம் 10 ராஜ்யங்கள். இதற்கு இப்பொழுது இருக்கிற மாடர்ன் நேமாக எதென்றால் பிரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, டென்மார்க், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், இப்படி 10 தேசங்களாக அங்கே பிரிக்கப்பட்டு இவைகள் உலகத்தையே ஆளுகை செய்வார். இந்த ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் சேர்ந்து உலகத்தையே ஆளுகை செய்வர்களாக இருக்கிறார். இன்றைக்கு கூட அந்த தேசங்கள் எது ஆளுகை செய்த அதனுடைய சட்டத்திட்டங்கள் தான் உலகம் முழுவதிலும் இருந்து ஆளுகை செய்வதாக இருக்கிறது. இதை நீங்கள் சரித்திரத்தில் செக் பண்ணி பார்த்தா இது சரியாக அங்கே சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதத்தில் தேவன் முன்னதாக அறிந்து தம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும் விதமாக இது தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ வாருங்கள், இந்த நேச்சர் காலத்தில் இந்த தானியேல் என்ற தேவனுடைய மனுஷன் வாழ்ந்து அந்த கனவை வெளிப்படுத்தி வேதத்தில் எழுதி இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளும்படியாக வைத்திருக்கிறோம்.
இப்போ நாம் பார்க்கும்போது தானியேல் அங்கே 7ஆம் அதிகாரத்தில் தானியேலுக்கு இதே காரியத்தை அங்கே ஒரு விஷனாக ஒரு தரிசனமாக காண்பிக்கிறார். 7:1 படிங்கள். தானியேல் 7:1. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தரிசனங்களை அங்கே கண்டான் தானியேல். அடுத்த 3ஆம் வசனம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4 மிருகங்கள் அங்கே தேவனுடைய பார்வையில இந்த ராஜ்யங்கள் மிருகங்களாக ரொம்ப ஒரு மனுஷத்தன்மை இல்லாத ஒரு தாழ்ந்த நிலையில இருப்பதாக அங்கே தேவன் பார்க்கிறார். 4 மிருகங்கள், 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வந்தன. அதில் முதலாவது மிருகம் சிங்கம். அதில் கழுகின் செட்டை இருக்கிறது. அதுதான் பாபிலோன் ராஜ்யம். அவர்களுக்கு இந்த சிங்கம் அது அவருடைய சிம்பலாக இருந்தது. 2வது ராஜ்யம் கரடி. இதுதான் அங்கே மேதோ பெர்சியா. இந்த கரடி ஏதாவது மிருகத்தையோ யாரையாவது பிடித்தால் விடுவதில்லை. அப்படியாக இந்த மேதோ பெர்சியா ராஜ்யம் சுற்றி வளைத்து முற்றுகை போட்டு கொண்டு அந்த ராஜ்யங்களை மேற்கொள்வார்கள். அப்படித்தான் பாபிலோனை மேற்கொண்டு அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். 3வது ராஜ்யம் சிறுத்தை. இங்கிலீஷில் லெப்பர்ட் என்று இருக்கிறது. அதற்கு 4 தலைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுதான் கிரீக் ராஜ்யம். இது நாம் அறிந்திருக்கிறோம். அலெக்சாண்டர் த கிரேட். அவர் சிறு வயசில் சிறுத்தை நமக்கு தெரியும், ரொம்ப ஸ்பீடான ஒரு வேகமாக அப்படியே இந்த மாவீரன் அலெக்சாண்டர் சிறிய வயசிலேயே தேசங்களை எல்லாம் வென்று அவர் ஆட்சி அமைத்து உலக சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். சிறு வயசிலேயே அங்கே மறித்து போனார். அது 4 தலைகள் அங்கே. அந்த அலெக்சாண்டருக்கு 4 ஜெனரல்கள், 4 ஜெனரல்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த தேசத்தை பிரித்து ஆளுகையை செய்தார்கள். அதுதான் 4 தலை என்று அங்கே காண்பிக்கப்படுகிறது. 4வது உள்ள மிருகம் கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. இதுதான் ரோம் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. அதுக்கு இரும்பு பற்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கே பார்க்கும்போது அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்ததாக கூட சொல்லப்படுகிறது. அங்கே நாம் பார்க்கும்போது அங்கே 10 விரல்கள், இங்கே 10. இது அங்கே அந்த 10ஆக ரோம் ராஜ்யம் பிரிக்கப்படுவதை அடையாளப்படுத்துகிறார். இப்படியாக அந்த 4 ராஜ்யங்களை தேவனுடைய பார்வையில் மிருகங்களாக தேவன், மனுஷருடைய பார்வையில் அது பிரம்மாண்டமான ஒரு சிலை போல இருக்கிறது. ஆனால் அதனுடைய தரம் வர வர ரொம்ப தாழ்ந்த நிலைமைக்கு அவர்கள் இருந்தார்கள். ஆட்சி முறைகள் அப்படியாக இருந்தது என்று வேதம் முன்னதாக கண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 5வது ராஜ்யம் உலக பேரரசு எது என்றால் அதுதான் தேவனுடைய ராஜ்யம். 5ஆம் உலக பேரரசாக வர வேண்டியதாக இருக்கிறது. அது இனிமேல் வரப்போகிறது. இதை குறித்து தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கல் பற்றி அங்கே பேசப்படுகிறது. தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்பப்படுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீ கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்னென்றைக்கும் நிற்கும்.
என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப போகிறோம். அப்படி அங்க எப்படி அரசாட்சி அங்கே பாபிலோன், அதன் பிறகு மெதோபெர்சியா, அதன் பிறகு கிரீக்கு, ரோம் ராஜ்யம் வந்ததோ, இது சரித்திரத்திலே அப்படியே நடந்தது. அப்படியே 10ஆக டிவைட் ஆகி அப்படியே உலகத்தை இன்றைக்கு பிரித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் முடிவு நாட்களிலே நாம் இருக்கிறோம். அந்த கல் பரலோகத்தில் இருந்து கையால் பேர்க்கப்படாத கல் உருண்டு வந்து எல்லாவற்றையும் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானம் என்றால் அது வளர்ந்து உலகத்தையே இருக்கிறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். கையால் பேர்க்கப்படாத கல் என்று நாம் பார்க்கும்போது மனுஷரால் அல்ல, தேவனால், பரலோகத்தில் தேவனால் ஏற்படுத்தப்படுகிற ராஜ்யம். அதுதான் 5ஆம் உலக பேரரசு. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறது. எப்படி அந்த தரிசனம் இதற்கு முன்பதாக கண்ட எல்லா அந்த ராஜ்யங்கள் வந்ததோ அப்படியே இந்த தேவனுடைய ராஜ்யம் பூமியில லிட்டரலாக எழுத்தின்படி அப்படியே நடக்கும். இந்த கல் குறித்து நாம் பார்க்கும்போது ஏசாயா 28:14 அந்த கல்லை பற்றி சொல்லும் போது, நான் அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் அங்கே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது விலையேறப்பட்டதுமான கல் என்று சொல்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரீட்சிக்கப்பட்டார், வெளியேறப்பட்டிருக்கார். அவர் ராஜாதி ராஜாவாக பூமியை இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பேதுரு எழுதும்போது கூட 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7 அதை குறித்து எழுதுகிறார். நீங்கள் படிக்க வேண்டாம், வீட்டில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அந்த கல்லின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு அது வெளியேறப்பட்டது, அது கீழ்ப்படியாதவர்களுக்கு அது இடறுதற்கேதாக கண்மலை என்று தெளிவாக பேசும். விசுவாசத்துக்கு அதை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த கல் வெளியேறப்பட்ட கல். அதுதான் ஆண்டவரே சொல்கிறேன். அதை கீழ்ப்படியாதவர்களுக்கு அதை இடறுதற்கேவான கண்மலை என்று பேரு மூலம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இந்த 5ஆம் உலக பேரரசு பரலோகத்தில் இருந்து தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். தெளிவாக இந்த தீர்க்க தரிசனம் இதற்கு முன்னிருந்ததெல்லாம் அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கையால் பேர்க்கப்படாத கல் இனி வர வேண்டியதாக இருக்கிறது. அதே தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தானியேல் பார்த்த அந்த தரிசனத்தில் கூடுதலாக அங்கே தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஒரு வகுப்பார் தங்களை மேலாக உயர்த்தி கொண்டு உலக ராஜாக்களோடு சேர்ந்து ஆளுகை செய்து அநேக பரிசுத்தவான்களை அங்கே கொடுமைப்படுத்தி கொலை செய்தார்கள் என்று அவர்களுக்கு தீர்ப்பு அழிவு வரும் என்று கூட சொல்லலாம். அதை குறித்து படியுங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25-26. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். ஒரு காலப்பகுதி கொடுக்கப்படும். அந்த தங்களை உயர்த்தி கொண்டு அங்கே உலக ராட்சியங்களோடு சேர்ந்து அநேக பரிசுத்தவான்களை அங்கே கொலை செய்து அங்கே இதெல்லாம் அந்தி கிறிஸ்து என்ற பாடத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுக்கு எதிராக தங்களை உயர்த்தி கொள்கிற ஒரு வகுப்பார், ஒரு மத அமைப்பு. அதை குறித்து நாம் அந்தி கிறிஸ்து பாடத்தில் நாம் அங்கே எடுத்திருக்கிறோம், பாருங்கள். அதன் பிறகு
27ஆம் வசனத்துல அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையும் அங்கே நீதியாய் ஆளுகை செய்வார்கள். இந்த தங்களை உயர்த்தி கொண்டு போய் போதனைகளை போதித்துக் கொண்டு பரிசுத்தவான்களை ஒடுக்கிற அந்த அமைப்பு அங்கே அழிக்கப்படும் என்று அங்கே தேவனுடைய ஒரு நியாயத்தை கொடுக்கிறது. 27 படிங்கள். வானத்தின் கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே 100% முன்பு சொன்னதெல்லாம் நடந்தது. அங்கே பாபிலோன் ராஜ்யம் வந்தது, உலக ராஜ்யங்கள் பாபிலோனை மேற்கொண்டு மெக பெர்சியா வந்தது. அதன் பிறகு கிரீக் ராஜ்யம் வந்தது. கிரீக் ராஜ்யத்துக்கு பிறகு ரோம் ராஜ்யம் வந்தது. அது அப்படியே வார்த்தைப்படியே பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு அது களிமண் என்று சொல்லப்படுகிற மற்ற அமைப்புகள் அந்த ரோம் ராஜ்யத்தோடு சேர்ந்து ஆளுகை இதையெல்லாம் கேள்விகளாக நடக்கும். அப்படியே என்னுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிறதா இருக்கிறது. 100% அப்படியே நிறைவேறுவது அது உண்மையாக இருக்கிறது. நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து போவதாக இருக்கிறது. அதனால உலக முடிவு இந்த நாட்களில வெகு சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பூமியில அதனால நாம் இந்த தீர்க்க தரிசனங்களை மிகுந்த ஜாக்கிரதையோடு கேட்க வேண்டும். ஆனால் அநேக இந்த வசனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. வேதம் சரித்திரத்தை முன்னதாக கண்டு எழுதி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்புக்காக கொடுக்கிறது. அதனால இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு வகுப்பார் தேவனுக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகள் எச்சரிப்புகளை அதிக கவனம் கொடுத்து மிகுந்த அதை கவனத்தோடு ஏற்றுக்கொண்டு எச்சரிப்போடு கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்கிறவர்கள். இன்னொரு வகுப்பார் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த தேவனுக்கு புறம்பாக தூரமாக இருக்கிறவர்கள். இதை குறித்து ஒரு வசனம் படியுங்கள் பாருங்கள். கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு வகுப்பார் எப்படி இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் பார்க்கும்போது வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் அவர்கள் அவருடைய வார்த்தை பிரமாணங்களின்படி வாழ்ந்து அவருக்கு பிரியமாக ஜீவிப்பார்கள். இங்கே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு லைஃப் நித்திய ஜீவன் அங்கே கொடுக்கிறதா இருக்கிறது. அங்கே நாம் பார்க்கும் போது வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் நானே வாசல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவான் 10:9 நானே வாசல் என்று சொல்ல. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகிய வாசலுக்குள்ளாக வந்து அவர் காட்டிய பேசிட்ட வார்த்தைகள் சத்தியங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி நடக்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ராஜாவாக இருந்த அவர்களை ஆளுகை செய்வார். அவர்கள் அந்த ராஜ்யத்தில் அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டு இருப்பார்கள். அவர்களை அவருடைய தூதர்கள் மூலமாக அவர் பாதுகாப்பார், அவர்களை போதிப்பார், அவர்களை நடத்துவார், அவர்களை உணர்த்துவார். சங்கீதங்களில் நம்ம படிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு
காட்டுவேன் உண்மையிலும் கண்ணை வைத்து ஆலோசனை. இப்படி அந்த போதிக்கப்படுவோம், உணர்த்தப்படுவோம், நீதியில நடத்தப்படுவோம். இது ஒரு வகுப்பாக ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற ஒரு வகுப்பாக அவர்கள் போதிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பாரை குறித்து அவர்கள் தேவனுக்கு தூரமாக இருக்கிறவர்கள். அது வெளிப்படுத்தல் 22:15 நாய்களும் சூனியக்காரரும் உபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே தேவனை விட்டு தூரமாக இருப்பார்கள். நாய்கள், சுனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலைபாதகர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் தேவனுக்கு தூரமாக. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொன்னால் கேட்க மாட்டார்கள். கேட்டாலும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், சீரியஸாக எடுத்துக்கொள்ள சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். இங்கே நாய்கள் என்று சொல்லும் போது லிட்டரலான நாய்களை பற்றி சொல்லவில்லை. இங்கே நாய்கள் என்றால் அதற்கு வேதத்திலே நிறைய அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து சொல்லப்படுகிற 22ஆம் சங்கீதத்தில் நாம் அங்கே படிக்கும் போது 22:14 நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவாக்குத்தினார்கள். அப்போ லிட்டரலான நாய்கள் அங்கே ஆண்டவர் இயேசு சூழ்ந்து கொண்டாங்க. சத்தியத்துக்கு புறம்பானவர்கள் அங்கு இருந்தவர்கள் யார்? அவரை குற்றப்படுத்தி அவரை சிலுவையில் அணைந்த பிரதான ஆசாரியர்கள், இன்னும் பரிசேயர்கள், அந்த ரோமா போர்ச்சேவகர்கள், இப்படி தேவனுக்கு விரோதமான ஜனங்களில் அங்கே நாய்கள் என்று சொல்லப்படும். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து, பொல்லாத ஜனங்கள், தேவனை விட்டு தூரமாக இருக்கிற ஜனங்களை நாய்கள் என்று அங்கே சொல்லுங்கள். இப்போதான் ஆசாரிய வேதபாரகரை குறித்து ஆண்டவர் முன்னதாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் மாய்மாலக்காரர்கள், பொய் போதனையாளர்கள், இப்படிப்பட்டவர்களை நாய்கள் என்று சொல்லப்படும். அந்த நாட்களிலே யூதர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாம் நாய்களாக அங்கே பார்க்கப்பட்டார்கள். அதனால் தேவனை விட்டு தூரமாக இருந்தவர்கள், தேவனுக்கு பிரிவில்லாத விக்கிரக வணக்கம், இன்னும் மனம் போல சிந்திக்கிற அந்த வாழ்க்கை நாய்கள் தேவனுக்கு தூரமாக. இதை குறித்து நம்ம ஆண்டவர் இயேசு கூட பேசும்போது மத்தேயு 15:22 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு புரட்சாதியான கானானிய ஸ்திரீ வருகிறார். என்னுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போது ஆண்டவர் அதை கேர் பண்ணாமல் கொண்டே இருக்கிறார். இப்பொழுது சீசர்கள் என்று சொல்லும் போது இந்த ஸ்திரீ நம்மை தொடர்ந்து வருகிறார், என்ன செய்யலாம் என்று சொல்லும் போது பிள்ளை இனப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்று புரட்சாதி ஸ்திரீ என்று நாயை சொல்லுகிறார். ஆனால் அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், மேய்ச்சி துணிக்கைகளை இந்த நாய்கள் தின்னுமே என்று சொல்லும் போது அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் இயேசு சரி போகலாம் என்று சொல்லி அங்க அந்த மகளுக்கு சுஸ்தம் கிடைக்கிறது. அப்போ தன்னை நாய்கள் என்று கீழ்பட்டு அதை உணர்ந்து கொள்ளும் போது கீழ்படிய போது தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதா இருக்கிறது. அப்படியே அப்போஸ்தலன் பவுல் தவறான பொய் போதனைகளை பேசுகிறவர்களை நாய்கள் என்று கூப்பிட்டு பேசுகிறார். பிலிப்பியர் 3:2-3 நாம் படிக்கிறோம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பொய் போதனையாளர்கள் இவர்களுக்கு கூட தேவனுடைய பார்வையில் அவர்கள் அங்கே யூதர்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்கள் புரட்சாதி இருந்து வருகிற கிறிஸ்தவர்களை அங்கே விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் அப்படி என்றெல்லாம் அங்கே பொய்யாக அவர்கள் நடந்துகிறார். இது நாய்களாக அங்கே ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அப்படியே அப்போஸ்தலர் பேதுரு 2 பேதுரு 2:22 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை, சத்தியத்தை வெறுக்கிறவர்களை நாய்கள் என்று அங்கே ஒப்பிட்டு பேசுகிறார். அதனால நாய்கள் என்றால் லிட்டரலான நாய் அல்ல, தேவனுக்கு தூரமான, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத, சத்தியத்துக்கு புறம்பான மக்களை நாய்கள் என்று பேசப்படுகிறது. அப்படியே நாம் அறிந்திருக்கிறோம். நாய்கள், சுனியக்காரர், அப்படியே விபச்சாரக்காரர் நாம் அறிந்திருக்கிறோம். கொலைபாதகர், விக்கிரகாராதனைக்காரர் நாம் அறிந்திருக்கிறோம். விக்கிரகாராதனை என்றால் லிட்டரலாக விக்கிரகத்தை வைத்து வணங்குகிறவர்கள் அவர்கள் மாத்திரமல்ல. அதாவது இன்றைக்கு அநேக சில காரியங்களை மேலாக தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அது நடிகர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆட்களை அவர்கள் தலையாக அவர்களுக்கு ஒரு உதாரணமாக வைத்துக் கொண்டு அவர்களை ஃபாலோ பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவைகள் எல்லாம் விக்கிரகங்களாக சொல்லப்படுகிறது. அதனால் சில மத நாயகங்களை கூட அப்படியாக கருதி கொண்டு இருக்கிறார். இவையெல்லாம் விக்கிரகமாக தேவன் பார்க்கிறார். அப்படியே கொலை பாதகர் என்று சொல்லும் போது லிட்டரலாக கொலை செய்தவர்கள் சில பேர் தான் இருப்பார்கள், எல்லாரும் கொலை செய்ய மாட்டார்கள். ஆனால் வேதம் அதாவது மற்றவர்கள் பெயரை கெடுத்து மற்றவர்களை அவதூறாக பேசிக்கொண்டு திரிகிறவர்களை கூட கொலை பாதகர் என்று சொல்லப்பட்டது. 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷன் கொலை பாதகன் என்று வேதம். அதனால வீணாக மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டு திரியும் கூட கொலை பாதகமாக வேதம். அப்படியே பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறார்கள். இன்னைக்கு சாதாரணமாக வாய்த்திருந்தால் பொய் பேசுகிறார். அது தேவனுடைய பார்வையிலே அவை தேவனிலிருந்து தூரமாக இருக்கிற ஜனங்களாக சிறிய லாபத்துக்காக பொய் பேசு. இவையெல்லாம் தேவனை விட்டு தூரமான ஜனம். இவர்களுக்கு பெரிய அழிவு வரப்போகிறதா இருக்கிறது. உலகம் அக்னியினாலே அழிக்கப்படும் போது இவர்களெல்லாம் அது அழிவுக்கு. நாம் அப்படி இல்லாமல் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை நமக்கு ராஜாவாகவும் நம்முடைய தலையாகவும் நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி அவர் காட்டிய பாதையில அவருடைய அடிச்சுவடுகளில நடந்து நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக அவங்க சொன்னது போல கிறிஸ்து உங்களில உருவாகும் அளவு நமக்குள்ளாக கிறிஸ்து உருவாக வேண்டும். கிறிஸ்துவை போல நாம் நடந்து பூரண புருஷராக மாற வேண்டும். கிறிஸ்துவனுடைய சாயல் அவருடைய ஆவியின் கனிகள் அம்சங்கள் நம்மிடத்திலே உண்டாகி பெருக வேண்டும். இதுதான் சபைக்கு உண்மையான சிறுமந்தை வகுப்பார். அப்படியாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். தேவ சமூகத்தில் அதிக பயத்தோடு வார்த்தைகளை தியானித்து தேவாவின் உதவியோடு தேவ பலத்தில் அவர்கள் அப்படியாக மறுரூபமாய்க்கு மேலே இருப்பார்கள். கடைசியாக ஒரு வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ
மோசம் போகிறான் என்று கண்டனை என்றால் கண்டிப்புகளை, எச்சரிக்கைகளை, வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் என்று வேதம். அதனால் ஆண்டவர் இயேசு கூட சொன்னபோது காதுள்ளவன் கேட்கிறான். எல்லாருக்கும் காது இருக்குது இல்லைங்களா? எல்லாருக்கும் காது இருக்குது, கேட்கிறார்கள். ஆனால் அந்த கேட்கிறதை குறித்து நாம் கவனமாக எச்சரிப்போடு இருக்கிறது. வார்த்தைகளை கேட்டு அவைகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் வார்த்தைகளை அதிக கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த எச்சரிப்புகளை நாம் அதிக ஜாக்கிரதையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நடக்கப் போகிற காரியங்கள், இந்த உலகம் பெரிய அழிவுக்கு போகிறதா. ஆண்டவர் இயேசு சொன்ன காதுள்ளவன் கேட்கிறார். வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்கிறவனே காது போல. மற்றவர்கள் காது இருந்தும் செவ்வாய் போகும். இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக இன்னும் கேளுங்கள், வேதத்தை அதிகமாக தியானியுங்கள். நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியாத தேவன்